ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒன்றே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? எவ்வளோதான் என் லைஃப்பில் நான் வந்து எஃபர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டாலுமே என்னால் ஹாப்பியாக இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி தினம் அதவே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போது உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஏன் நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியல அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து நம்ம தான். ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்பட மறந்துடுறோங்க. இதுதான் ஒரு முக்கியமான ரீசன். நம்ம லைஃப்ல நம்ம நினைச்ச மார்க் வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா வருத்தப்படுறோம். அதாவது நம்ம அந்த எக்ஸாம்ல நம்ம வந்து பாஸ் ஆயிருப்போம், ஆனா இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு லோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்போம். அதுக்காக நம்ம வந்து வருத்தப்படுவோம். அதே மாதிரி நான் நினைச்ச ஒரு பொசிஷன் என்னால் வந்து போக முடியல அப்படின்னா, நான் வந்து இந்த பொசிஷன் போய் நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அது என்னால் முடியலை அப்படின்னு நான் வந்து வருத்தப்படுவேன். இது எல்லாமே வருத்தப்படக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. நம்ம வந்து இதெல்லாமே வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். ஆனால் நம்ம அதுலேயும் வந்து நம்ம உள்ளே போய் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கதாங்க செய்யுது. இப்போ நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன்ல, மார்க்கு தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, நான் இருந்தாலும் அந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கேன், நம்ம அதை நினச்சி சந்தோஷப்படலாமே. அதே மாதிரி நான் வந்து அச்சீவ் பண்ண முடியல, நான் நினச்ச பிளேஸுக்கு போக முடியல, ஆனால் நான் அதுக்கான ட்ரை அப்படிங்கிறது நான் பண்ணியிருக்கேன், நான் அதுக்கான ஒர்க் வந்து நான் போடாமல் இல்லை, நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதை நினச்சி நான் வந்து சந்தோஷப்படலாமே. சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற விதத்தில் தான் இருக்குது. நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒரு விஷயத்துலையும் நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கதாங்க செய்யுது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலிஸ் கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுலேயும் ஒரு விதமான சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது பெருசு. சின்ன சின்ன தோல்வி அடையும் போது அதுலேயும் இப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது கெயின் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே ஒரு சந்தோஷமாக நான் வந்து எனக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணுறேன், இங்கேருந்து இந்த ஸ்டெப்புக்கு போயிருக்கேன், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது தாங்க. உங்களுக்குன்னு ஒரு சின்ன பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. அந்த பக்கெட் லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு அந்த பக்கெட் லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு டிக் வந்து நீங்கள் போட்டு வரும்போது அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும். லைஃப் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே எவ்வளோ நாள் நம்ம இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது, எப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நம்ம இருக்க நேரத்தில் எப்படி எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. நம்ம சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படலாம். ஸோ ப்ளீஸ் நோட் இட் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. தொடர்ந்து இது மாதிரி நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.